கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டம் நாகர்கோவிலுக்கு கிழக்கே 18 கிலோமீட்டர் தூரத்தில் வட்டமாக அமைய பெற்ற இந்த வட்டக்கோட்டை திருவாங்கூர் வேணாட்டு அரசர்களால் கிபி 18ஆம் நூற்றாண்டில் இக்கோட்டை சீரமைக்கப்பட்டது. முதலில் செங்கல் கோட்டையான இந்த கோட்டை டச்சு தளபதி டிலனாய் அவர்களால் கருங்கல் கோட்டையாக மாற்றப்பட்டது, வலிமைப்படுத்தப்பட்டது. 1809 ஆங்கிலேய படைகள், தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சின்னம் திருவாங்கூர் அரசர்களின் அரச சின்னம். 1809 ஆங்கிலேய படைகள் திருவாங்கூர் அரசை அழித்து இந்த வட்டக்கோட்டையை சிதைக்காமல் விட்டுவிட்டது. இது நடுவில் உள்ள இந்த தெப்பக்குளம் இராணுவ அதிகாரிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஊற்றாக இது அமைந்துள்ளது. முத்துக்குளிக்கும் கன்னியாகுமரி துறைமுக பாதுகாப்பு அரணாக இங்குள்ள படைகள் செயல்பட்டன. பீரங்கிகளை கொண்டு செல்வதற்காக ஒரு சாய்தளம் உள்ளது. வெளிக்கோட்டை நன்கு செதுக்கப்பட்ட கருங்கற்களால் கட்டப்பட்டு முக்கிய நுழைவாயில் அழகாக உள்ளது. இந்த கோட்டையில் கண்காணிப்பு கோபுரம் மற்றும் இராணுவ தளவாடங்கள் வைக்கக்கூடிய அறைகள் போன்றவை மிகவும் நேர்த்தியாக கல்களை கொண்டு, செதுக்கப்பட்ட கல்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அந்த கோட்டையின் வெளிப்புற காட்சியை தான் தற்போது பார்க்கின்றீர்கள். அந்த கடல் அலையானது அதன் மீது மோதினாலும் அந்த கோட்டைக்கு எந்த சேதமும் ஏற்படாது இருக்கின்ற வகையில் அந்த கோட்டை அந்த காலத்திலேயே அப்படி கட்டப்பட்டுள்ளது. கோட்டை மதிலின் மேல்புறம், கோட்டை மதிலின் மேற்கு புறம் கடல் அரிப்புகள் வராதபடி அந்த காலத்திலேயே கருங்கல்களை கொண்டு போட்டு அதன் மீது இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி துறைமுகத்தின் ஒரு பாதுகாப்பு அரணாக திருவாங்கூர் மன்னர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியை தான் தற்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். கடல் அலைகள் அது மீது மோதினாலும் அந்த கோட்டைக்கு எந்த சேதமும் வராது. மேற்கு பக்க கோட்டை குறைந்தபட்சம் 30 அடி உயரத்தில் அது காணப்படுகிறது. பீரங்கிகளை நிறுத்துவதற்கு வசதியாக சாய்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வெளிப்புற மேற்கு பக்க வெளிப்புற கோட்டையின் உயரத்தை பாருங்கள். மிக உயரமான ஒரு கட்டிடம். நடுப்பகுதியில் உள்ள அந்த நீர்நிலை இராணுவ வீரர்களுக்கான நீர்நிலை.